கோவாக்கு போனீங்களா மிஸ் பண்ணாமல் இந்த க்ரூஸ் விசிட் பண்ணிவிடுங்க. இதான் வந்து க்ரூஸ்க்கு வந்து என்ட்ரி பாஸ் எடுக்கிற இடம். இது உள்ளே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. வித் டின்னரோடு பார்த்தீங்கன்னா 1100 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனவுடனே டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஷிப்பில் நம்மளை அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பெரிய ஷிப்பில் போகிறேன். இது கீழே வந்து டைனிங் ஹால் இருக்குது. அதான் நைட்டு சொல்லியிருந்தால 1100 கொடுத்தா நம்ம இது ஃபுல்லாக விசிட் பண்ண பிறகு நம்மளுக்கு அங்கே வந்து நைட்டு டின்னர் நம்மளுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து நம்ம போக போகிறோம். மேலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, டாய்ஸு அந்த மாதிரி வாங்குகிற ஷாப்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ரூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவாவில் வந்து என்னென்ன ஃபேமஸ்ஸு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்களோட கல்ச்சரை பற்றி சொல்கிறாங்க. டான்ஸு, அதுக்கப்புறமா சாங்கு அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷர்மேனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து மீன் பிடிக்கிறது தான் வந்து பிரதான தொழில், அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஹவுரா பிரிட்ஜ் மாதிரி இங்கே வந்து கோவாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது ஒயர்டு பிரிட்ஜு, அதுவும் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. அதை பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வீடியோவில் வந்து நான் அதையும் காட்டியிருப்பேன் பாருங்கள். கண்டிப்பாக கோவா போனீங்கன்னா இந்த க்ரூஸ் ட்ரிப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. நடுவில் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்புள்ஸ் டான்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக அந்த மாதிரிலாம் நல்லா சூப்பராக இருந்தது. இதான் அந்த பிரிட்ஜு. இப்போ ஒரு 4:30 அந்த டைம் இருக்கும். சன்செட் ஆகிற டைமில் இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது க்ரூஸ் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கங்கே பெரிய கப்பல் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு தான். நான் நினச்சேன் அந்த கப்பல் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்கன்னு. ஆனால் கொஞ்சம் ஓவர் ஆசை தான் 500 ரூபாய்க்கு. அதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல் அங்கங்கே இருக்குது, அதை வந்து காட்டுறாங்க. அது உள்ளே வந்து ஹோட்டலு, பப்பு அந்த மாதிரிலாம் இருக்குமா. இப்போ நம்ம அந்த மாதிரி கப்பலுக்கு போனோன்னா அது வந்து அதிகமாக ஒரு 2000 5000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி போனோம். இப்போ காட்டுறது எல்லாமே வந்து பெரிய பெரிய க்ரூஸ் தான். அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டேபிளாக ஒரே இடத்துலையே இருக்குது. நம்ம ஒரு சின்ன போட்லேருந்து அந்த போட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பட்டு இன்னும் சன்செட் ஆனவொன்னே செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோ. தொடர்ந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.